Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியல்ல வந்து நம்ம BGP attributes பத்தி பார்க்க போறோம். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா BGP attributes வந்து வெயிட் attribute பத்தி பார்த்தோம், லோக்கல் ப்ரிஃபரன்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து BGP ஓட மூணாவது attributes வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா BGP Originate Attributes. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ செஷன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து என்னோட வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலில் வந்து பிஜிபிக்கு வந்து தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வீடியோஸ் வந்து ஆர்டராக போட்டிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் கான்செப்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து புரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எக்ஸாம்பிள் சினாரியோ. நான் வந்து சிம்பிளாக வந்து ரெண்டு ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், R1 R2. R1 வந்து ஏஎஸ் நம்பர் வந்து 1ல் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன், R2 வந்து ஏஎஸ் நம்பர் 2. ஸோ இது ரெண்டுக்கு நடுவில் கனெக்ட் பண்ணுற இதுக்கு வந்து நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 200 200 0/30. இங்கே வந்து 1ங்கிற ஐபி அசைன் பண்ணிட்டேன், இங்கே 2ங்கிற ஐபி வந்து அசைன் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து BGP Originate Attributes அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரவுட்டர் R1 வந்து ஒரு நெட்வொர்க் வந்து அந்த ரவுட்டரே அட்வர்டைஸ் பண்ணுது, ப்ளஸ் அதே நெட்வொர்க் வந்து இன்னொரு ரவுட்டர்கிட்ட நான் லேர்ன் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து எந்த நெட்வொர்க் வந்து ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த R1 ரவுட்டரே அட்வர்டைஸ் பண்ண இதுதான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா BGP Originate Attributesன்னு சொல்லுவாங்க. ஸோ எய்தர் வந்து அந்த ரவுட்டரே வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை அந்த ரவுட்டரே வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க்கை தான் வந்து R1 ரவுட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அந்த நெட்வொர்க் வந்து அந்த ரவுட்டர் தான் அட்வர்டைஸ் பண்ணியிருக்குங்கிறது வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஷோ ஐபி BGP சம்மரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஹாப்புங்கிற இடத்துல வந்து 000ன்னு வரும். அந்த 000ன்னு வந்துச்சுன்னா அந்த நெட்வொர்க் வந்து அந்த ரவுட்டர் தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் சிம்பிள் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். ஸோ R1 ரவுட்டரில் வந்து அந்த FA0/0 இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஐபி அசைன் பண்ணிட்டேன், 200 200 201. அதே மாதிரி R2லையும் வந்து 200 200 202 அசைன் பண்ணிட்டேன். இப்போ R1ல வந்து BGP கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் நெய்பர் வந்து பார்த்தீங்கன்னா 200 200 202 கொடுத்துட்டேன், ரிமோட் -AS வந்து 2 கொடுத்துட்டேன். ஸோ இப்போ R1லையும் R2லையும் ஒரு லூப் பேக் ஒன்று வந்து கிரியேட் பண்ணிட்டேன். லூப் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.10.0/24 நெட்வொர்க் R1லையும் R2லையும். இப்போ அந்த ரெண்டு ரவுட்டர்லையுமே வந்து அதை அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் R1ல போய் செக் பண்ணாலும் R2ல செக் பண்ணாலும் அது எந்த நெட்வொர்க் ப்ரிஃபர் பண்ணுறங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பிஜிபியோட சிம்பிள் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணியாச்சு ஏன்னா அந்த லூப் பேக்குக்கு. அதேமாதிரி நெய்பர் ஸ்டேட்மெண்ட் நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அதேமாதிரி R2லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்வொர்க் வந்து 10.10 அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். லூப் பேக்கிங்கையும் வந்து நான் 10.10.10 கொடுத்துருக்கேன். அதேமாதிரி நெய்பரும் வந்து கொடுத்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு BGP நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஷோ ஐபி BGP சம்மரி. ஓகே, எனக்கு வந்து நெய்பர் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் R2 வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ சேம் வந்து R2லையும் போய் நம்ம செக் பண்ணலாம், ஷோ ஐபி BGP சம்மரி. ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு R1ஓட நெய்பர் ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. R1லேருந்து ஒரு நெட்வொர்க் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த BGPயில் வந்து ரெண்டுலேயுமே வந்து நான் ரவுட்டர் ஐடி வந்து மேனுவலாக செட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் R1 அண்ட் R2 ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக 10 நெட்வொர்க் வந்து ரெண்டு ரவுட்லையுமே லூப் பேக்கில் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக BGPயில் வந்து அந்த ரவுட்டர் ஐடி வந்து லூப் பேக் ப்ரிஃபர் பண்ணும், இல்லைனா வந்து பிசிக்கல் இன்டர்ஃபேஸில் வந்து இதை IS டைப்பை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ நான் அதனால் வந்து மேனுவலாக வந்து நான் ரவுட்டர் ஐடி வந்து R1க்கு வந்து 111னும் R2க்கு வந்து 222ன்னு நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் ஷோ ஐபி BGP கொடுக்குறேன். இப்போ ஷோ ஐபி BGP நான் கொடுக்கும்போது இந்த 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து ஒன்று வந்து R2 வழியாக நான் லேர்ன் பண்ணுறேன். இன்னொரு பாத் வந்து பார்த்தீங்கன்னா இந்த R1 ரவுட்டரே வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் ரெண்டில் எது ப்ரிஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக R1 வந்து அந்த செல்ஃபாக ஆரிஜினேட் பண்ண நெட்வொர்க்கை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இங்கே நெக்ஸ்ட்டாக பாருங்கள் 000. அப்போனா இந்த R1 தான் இந்த நெட்வொர்க்கே அட்வர்டைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எந்த நெட்வொர்க் எந்த பாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணணும்னா அந்த செல்ஃபாக ஆரிஜினேட் பண்ண அந்த பாத்தை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே பாருங்கள் பெஸ்ட் பாத் வந்து *greater சிம்பிள் வந்து வந்திருக்கு. சேம் வந்து R2லேயே அதே மாதிரி வந்து நீங்கள் ஷோ ஐபி BGP கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எதை ப்ரிஃபர் பண்ணால் செல்ஃப் ஆரிஜினேட் பண்ண நெட்வொர்க்கை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா BGP Originate அட்ரிபியூட்ஸ். ஸோ அது செல்ஃபாக ஆரிஜினேட் பண்ணுற நெட்வொர்க்கை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோக்கோசரம் நான் வந்து இந்த ரெண்டு ரவுட்டர் போட்டு அந்த ரெண்டுலேயுமே லூப் பேக் நெட்வொர்க் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.